வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற டாபிக் என்னன்னா, அ நான் பார்த்த ஒரு வெப் சீரிஸ். எனக்கு ரொம்ப புடிச்சது. நான் ஐ திங்க் நான் மொத பார்த்த வெப் சீரிஸ்ன்னு நெனைக்கிறேன். கிரேஸ் அனாட்டமி. அத பத்தி தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த சீரிஸ் வந்து Netflixல இருக்கும். அண்ட் இந்தியால வந்து Hotstar விஐபில இருக்கும்னு நெனைக்கிறேன். என்ன பொறுத்தவரையும் இது கொஞ்சம் அண்டர் ரேட்டட் சீரிஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, மேபி இது ஒரு 2004லேருந்து இன்ன வரை இது ஒரு சீசனா வந்துட்டே இருக்கு. இப்போ கரண்ட்டா 19த் சீசன் வந்து டெலிகாஸ்ட் ஆயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப வருஷமா அப்படியே போயிட்டே இருக்கனால, யாரும் அத பெருசா இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அதெல்லாம் மாரி சொல்லலன்னு நெனைக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே எங்கேஜிங்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து என்னன்னா, இந்த சீரிஸ் வந்து ஒரு சர்ஜிக்கல் சர்ஜன்ஸா ஆகுறதுக்கு அம் அந்த ட்ரெய்னிங், அந்த ப்ராசஸ் அத தான் மெயினான அதாவது கிரேஸ் அனாட்டமி தானே பேரு. ஸோ ஃபுல்லா மெடிக்கல் ரிலேட்டடா, சர்ஜன்ஸ் ரிலேட்டடா அதுதான் இந்த சீரிஸா இருக்கும். இதில வந்து மெரிடத் கிரேன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் மெயின் கேரக்டர். ஸோ அதுதான் கிரேஸ் அனாட்டமி. அவங்களோட இந்த பயணம் தான் அந்த கதை. ஸோ அவங்க வந்து இனிஷியலா ஒரு சர்ஜிக்கல் இன்டர்னா ஆல்ரெடி அவங்க ஒரு டாக்டர் அண்ட் அவங்க ஒரு சர்ஜன் ஆகுறதுக்கு ஒரு இன்டர்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஃபர்ஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க கூட கூட ஒரு 4 பேர் இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா 4 பேர். அந்த 5 பேர் தான் இனிஷியலா மெயின் கேரக்டரா இருப்பாங்க. அவங்க இன்டர்னா எப்படி அவங்க வாழ்க்கை இருக்கு? ஒரு சர்ஜன்ஸ்னா எப்படி இருக்கும்? ஹாஸ்பிட்டல்னா எப்படி இருக்கும்? இந்த ஈஆர்லாம் எப்படி இருக்கும்? இதெல்லாம் தான் அந்த கதையில இருக்கும். ஸோ இவங்க ஜாயின் பண்ணுவாங்க. அது இங்க எப்படி ப்ராசஸ் இருக்கும்னா, இன்டர்ன் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்டர்ன் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம், இன்டர்ன் ட்ரெய்னிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், சர்ஜிக்கல் ரெசிடென்ட்ஸ் ஆவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அட்டெண்டிங் ஆவாங்க. அட்டெண்டிங்ன்றது அந்த மெயின் சர்ஜன்ஸ் மாதிரி. ஸோ அந்த அடுத்தடுத்த நிலையில இருக்கவங்க, முன்னாடி இருக்கவங்களுக்கு கத்துக் குடுப்பாங்க. ரெசிடென்ட்ஸ் வந்து இன்டர்ன்ஸ்க்கு சொல்லி தருவாங்க. அண்ட் அட்டெண்டிங்ஸ் வந்து ரெசிடென்ட்ஸ்க்கு சொல்லி தருவாங்க. அந்த மாரி அடுத்தடுத்த லெவல்லாம் இருக்கும். ஸோ இதில அந்த இனிஷியலா அந்த ஜாயின் பண்ண அந்த சர்ஜிக்கல் இன்டர்ன்ஸா ஜாயின் பண்ணவங்க, இப்பலாம் அட்டெண்டிங் ஆகி பெரிய பெரிய டாக்டர் ஆயிட்டாங்க. 19 சீசன்ஸா அதையே தான் காட்டியிருப்பாங்க. ஸோ இது எப்படி இருக்கும்னா, அந்த அதில முக்கியமான கேரக்டர்ஸா வரவங்களோட பர்சனல் லைஃப், அதுக்கப்புறம் வந்து அ மெடிக்கல் ரிலேட்டடா இருக்கிற அதாவது பேஷண்ட்ஸ் வருவாங்க இல்லையா? அந்த பேஷண்ட்ஸு அவங்களோட அந்த கேஸ் என்ன? அதுவும் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னா, லைக் டீச் பண்ணவங்களே வந்து அ டீச் பண்ணவங்களும், கத்துக்கிட்டு இருந்தவங்களும் ஒரே லெவலுக்கு வரப்போ எந்த மாதிரியா இருக்கு? ஒவ்வொருத்தவங்களோட பர்சனல் லைஃப் எப்படி இருக்கு? அவங்களோட ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருக்கு? அந்த லவ் லைஃப் எப்படி இருக்கு? அப்புறம் ஒரு பேஷண்ட்ட ஒரு வேளை இழந்துட்டாங்க அப்படின்னா, லைக் அவங்க ஆப்ரேட் பண்ண பேஷண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க அதுலேருந்து எப்படி வெளில வராங்க? இந்த மாரி நெறைய ஃபேஸ் இருக்கும். நெறைய காட்டிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சீசன்லயும் வந்து அ ஒரு ஒரு எபிசோட் வந்து கொஞ்சம் நெறைய காசு போட்டு நல்லா நல்லா செலவு பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு எபிசோடா எடுத்திருப்பாங்க. லைக் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் காட்டுவாங்க. ஒரு இதில ஃப்ளைட்ல போகையில ஆக்சிடென்ட் ஆகி காணாம போயிருவாங்க. அந்த சர்ஜன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேரு. ஸோ அவங்கள எப்படி தேடுனாங்க, வச்சாங்க அது மாரி ஒண்ணு காட்டுவாங்க. அப்புறம் ஒரு இதில வந்து ஒரு கன் ஷூட் வந்துரும். ஒரு ஷூட்டர் வந்துருவான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள. அவன் வந்து அ அவன் வந்து ஆக்சுவலி கொல்லணும்னு நெனச்சது ஒரு சிலர கொல்ல நெனப்பான். ஆனா அவனுக்கு கடுப்பாகி எல்லாரையும் கொல்லணும் அப்டி சொல்லி இஷ்டத்துக்கு சுட ஆரம்பிச்சுருவான். ஸோ அவன எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? அதெல்லாம் ரொம்ப த்ரில்லிங்கான எபிசோடா இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா, லைக் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துரும். ஒரு அ அந்த ஹாஸ்பிட்டல்லயே ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துரும். ஒரு விங் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் மட்டும் அம் ஃபுல்லா எரிஞ்சிரும். ஸோ மத்தவங்களெல்லாம் அவங்க காப்பாத்துறது அந்த மாரி சில எபிசோட்ஸ்லாம் வந்து அதாவது ஒரு சீசனுக்கு ஒரு எபிசோட் வந்து ரொம்ப த்ரில்லிங்கா, அ ரொம்ப பரபரப்பா இருக்கிற மாரி ஒரு எபிசோட் எடுப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு சீசன்லயும் கிட்டத்தட்ட 25 எபிசோடு வரை இருக்கும். குறைஞ்சது 20 இருக்கும். 20லேருந்து 25 எபிசோட் இருக்கும். நீங்க ரொம்ப வெட்டியா இருந்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நான் அப்படிதான் பார்த்தேன். லைக் என்ன சொல்ல எனக்கு இது ஒரு அடிக்ட் மாரி ஆயிருச்சு. அத போட்டேன்னா அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும். நான் காய் வெட்டுறப்ப பார்ப்பேன். வேற ஏதாவது ஃபோன் யூஸ் பண்ணப்ப பார்ப்பேன். அது பாட்டுக்கு ஒரு சைடு அது ஓடிட்டே இருக்கும். நான் ஒரு சைடு என் வேலைய பார்த்துட்டே இருப்பேன். அ ரொம்ப ரொம்ப அதிகமா பார்க்கையில என்ன பண்ணுவேன்னா, ஒரு டேப்ல ப்ளே பண்ணி விட்டுட்டு சமைக்கிறப்போ அங்க கொண்டு போய் வச்சுட்டு அங்கெல்லாம் பார்த்துட்ருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு அது என்னமோ லைக் ரொம்ப விறுவிறுப்பா போகுமா? அடுத்து என்ன அடுத்து என்னன்னு போகுமான்னா, அப்படிலாம் இல்ல. லைக் ரொம்ப எங்கேஜிங்கா போகும். அடுத்து ஓகே இப்படி நடந்திருக்கா இவங்க லைஃப்ல, அடுத்து அவங்க லைஃப்ல என்ன நடக்கும்? அந்த மாதிரி.
நமக்கே ஒரு இதா க்யூரியஸா இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் பார்க்க ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்குமா, ஸோ எனக்கு அது அப்படியே அடிக்டடாவும் ஆயிருச்சு. அந்த மாரி தான் நான் அத பார்த்துட்டே இருப்பேன். அண்ட் இதில வந்து ஒரு சூப்பர்பான ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும். அந்த இன்டர்னா ஜாயின் பண்ணியிருப்பாங்க மெரிடத் கிரே. அவங்க வந்து அட்டெண்டிங்கா இருக்கிற ஒருத்தருக்கும் அவங்களுக்கும் லவ் இருக்கும். டெரெக்ன்னு. அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப சூப்பரா காட்டியிருப்பாங்க. நீங்க இந்த அ ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதில ஒரு வாய்ஸ் வரும். "சூஸ் மீ, லவ் மீ" அப்படி சொல்லி ஒரு பொண்ணு அழுதுட்டே சொல்ற மாரி ஒரு இத போட்டு அ சில பேர் ரீல்ஸ்லாம் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அது வந்து அந்த மெரிடத் கிரே தான் சொல்லுவாங்க. சூஸ் மீ, லவ் மீ அது வந்து நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப சூப்பரா இருக்கும். லைக் அந்த சீரிஸோட பார்க்கையில எனக்கெல்லாம் ரொம்ப எமோஷனலா ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இதில வந்து ரிச்சர்ட் அப்புறம் பெய்லி அப்படி 2 பேர் இருப்பாங்க. இவங்க வந்து லைக் இவங்க இன்டர்னா ஜாயின் பண்ணுறப்போ அதுக்கு மேல உள்ள பொசிஷன்ல ரிச்சர்ட் ஒரு அட்டெண்டிங்கா இருப்பாரு. பெய்லி வந்து ஒரு ரெசிடென்ட்டா இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஃபன் பார்ட்டும் இருக்கும். இவங்க கொஞ்சம் காமெடியாவும் இருக்கும். கொஞ்சம் டெரராவும் இருப்பாங்க. அ த பெஸ்ட் டீச்சர்ஸா இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களோட சைடும் ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. லைக் நம்ம ஒரு மாரி எமோஷனலா ஒரு சைட் போகுதுன்னா, டக்குனு ஒரு காமெடியா ஒண்ணு காட்டுவாங்க. சீரியஸா ஒண்ணு காட்டுவாங்க. ரொமான்டிக்கா ஒண்ணு காட்டுவாங்க. இந்த மாதிரி தான் இந்த சீரிஸ் போயிட்டே இருக்கும். அண்டு இதில வந்து அந்த வர பேஷண்ட்டோட அந்த ஸ்டோரீஸ்லாம் பார்க்கையில வந்து, அது ஒரு மாரி "என்னடா இப்படிலாம் இருக்கு?" அப்படின்ற மாரி புது புது வியாதிகள்லாம் நமக்கு சொல்லி தருவாங்க. நெறைய மெடிக்கல் டெர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அது எதுவுமே நமக்கு புரியாது. நமக்கு என்ன தெரியும் அதெல்லாம் பத்தி? ஸோ எனக்கெல்லாம் சுத்தமா புரியாது. ஆனாலும் நமக்கு அது எங்கேஜிங்கா இருக்கும். இந்த ஒரு ஒரு ஷாருக் கான் மூவி இருக்கும்ல, "சக் தே இந்தியான்னு" நெனைக்கிறேன். அதில ஹாக்கியே தெரிலனாலும் எனக்கெல்லாம் ஹாக்கிலாம் ஒண்ணும் தெரியாது. ஆனா அந்த மூவி பார்க்குறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். இது வந்து அந்த மெடிக்கல் டெர்ம்ஸு அதெல்லாம் என்ன, ஏது இதெல்லாம் தெரியாட்டினாலும் நமக்கு அது பார்க்குறதுக்கு நமக்கு புரியும். ரொம்ப அவங்க சொல்ற டெர்ம்ஸ் எல்லாம் நமக்கு புரியணும்னு இல்ல. என்ன நடக்குதுங்கிறது நமக்கு புரியும். ஸோ அந்த மாரி இருக்கும். அதாவது இதில வந்து சீரியஸா பெரிய பெரிய டியூமரோடலாம் வருவாங்க. பிரெயின் டியூமரு, அப்புறம் ஹார்ட்ல அந்த மாரி அந்த ஏரியால டியூமர் இருக்கு. அந்த மாரிலாம் பேஷண்ட்ஸ் வருவாங்க. அதெல்லாம் எல்லா சர்ஜன்ஸும் ஆம் அதுக்கெல்லாம் ஒர்க் பண்ணி, எல்லாம் பண்ணி அவங்க சூப்பரா அத சர்ஜரி 10 மணி நேர சர்ஜரி, 16 மணி நேர சர்ஜரிலாம் பண்ணி அத எடுத்துருவாங்க. ஆனா ஒருத்தவங்க விக்கல் வருதுன்னு வருவாங்க. எனக்கு தொடர்ந்து விக்கல் வந்துட்டே இருக்கு 2 நாளா, நிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருவாங்க. அவங்க செத்துருவாங்க. அந்த மாரி டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம் இருக்கும். தலைவலின்னு வந்தவன் செத்துருவான். ஆனா சீரியஸா அடிபட்டு ஒரு மரமே அவன் உடம்புக்குள்ள அப்படியே புதைஞ்சு இருக்க மாரி இருக்கும் ஒருத்தனுக்கு. அவனுக்கெல்லாம் சர்ஜரி பண்ணி காப்பாத்திருவாங்க. இந்த மாரி டிஃப்ரெண்ட்டான இன்சிடென்ட்ஸ்லாம் காட்டுவாங்க. இதில வந்து அந்த விக்கல் வந்து இறக்கிறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அது என்ன சொன்னாங்க, அந்த டிசீஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, அதெல்லாம் நிஜமாவே இருக்கும். நான் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்துட்ருப்பேன். அண்ட் அது நிஜமாவே இருக்கும் அந்த மாதிரி. லைக் நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இதில சொல்ற அந்த மெடிக்கல் டெர்ம்ஸு அதெல்லாம் 90% கொஞ்சம் உண்மையா இருக்கிற மாதிரி தான் நெறையா சொல்றாங்க. அதாவது இது மாதிரியான கேஸஸ் எப்போ பார்த்தாலும் நடந்துட்டே இருக்காது. இவங்க சீரியலுக்காக நெறையா காட்டுறாங்க. பட் அதில யூஸ் பண்ற டெர்ம்ஸு அதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரியாலிட்டியோட ஒத்து போற மாதிரியானது தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நெறைய இந்த ஹாலோவீன், கிறிஸ்மஸ்லாம் வரும் இல்லையா? ஸோ அந்த டைம்ல வரது அதுலயும் ஹாஸ்பிட்டல்லயும் ஹாலோவீன் காட்டுவாங்க. கிறிஸ்மஸ் எப்படி இருக்குன்னு காட்டுவாங்க. அந்த ஈஆர்ல இருக்கிற பேஷண்ட்ஸ பத்தி அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ஹாலோவீன் டைம் அப்படின்றதெல்லாம் காட்டுவாங்க. கிட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அது எப்படி இருக்கும்? ஹாலோவீன்லாம் இங்கே கிட்ஸுக்கு தான் ரொம்ப ஸ்பெஷலானது. ஸோ கிட்ஸ் வந்து சர்ஜரிலாம் இது பண்ணி அட்மிட் ஆகி அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க கிட்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்க ஹாலோவீன் எப்படி இருக்கும் அவங்களுக்கு அப்படின்றதெல்லாம் காட்டுவாங்க. லைக் ஹாஸ்பிட்டல்லேயே நிறையா அவங்களுக்கு காஸ்டியூம்ஸ்லாம் குடுப்பாங்க. அவங்களுக்கு வேஷம்லாம் போட்டுட்டு குழந்தைங்க அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டுருக்கும். அந்த மாரிலாம் காட்டுவாங்க. ரியாலிட்டில இது நடக்குமான்னு எனக்கு தெரியல. மேபி நடக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பீடியாட்ரிஷியன்ட்டலாம் போறப்போ, என் குழந்தைக்கு பீடியாட்ரிஷியன் கூட்டு போறப்போ, அவங்க ஆஃபீஸ்லாம் அந்த ஹாலோவீன் டைம்ல போனோம்னா, ஹாலோவீன்க்கு ஏத்த மாரி டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க ஆஃபீஸையே. லைக் அந்த டாக்டர் ஆஃபீஸே ஃபுல்லா ஹாலோவீன் தீமு அது இதுன்னு பொம்மை அது இதுலாம் ஒட்டி வச்சு பீடியாட்ரிஷியன்னு இல்ல.
நம்ம அந்த நார்மலா ஒரு செக்கப் போறதுக்கு ஹாஸ்பிட்டல் போனாலோ, இல்ல கைனகாலஜிஸ்ட் அவங்கட்ட போனாலோ, அந்த சீசன்ல போனோம் அப்படின்னா, கிறிஸ்மஸ் டைம்ல போனோம்னா, அவங்க ஆஃபீஸையே வந்து கிறிஸ்மஸ் தீம்ல எல்லாம் டெக்கரேட் பண்ணி சாக்லேட்லாம் வச்சிருப்பாங்க. ஹாலோவீன்ல போனோம்னா, அதுக்கேத்த மாரி தீம்ல டெக்கரேட் பண்ணி அதுக்கேத்த மாரி வச்சிருப்பாங்க. ஒரு தடவ நான் வந்து ஹாலோவீன் டே அன்னைக்கே என் பையன பீடியாட்ரிஷியன் கூட்டு போனேன். ஸோ அவங்க டாக்டரே யூனிகார்ன் வேஷம்லாம் போட்டிருந்தாங்க இங்க. ஸோ மேபி அது இங்க ரியாலிட்டில நடக்குமோ என்னவோ! அது மாரி காட்டியிருப்பாங்க. ஆனா, வந்து இவ்ளோ ஈஸி ஆக்சஸபிளா காட்டியிருப்பாங்க இந்த இதில. லைக் போனோனே அப்படியே நேரா டாக்டர பார்த்துரலாம், நேரா சர்ஜன பார்த்துரலான்ற மாதிரி காட்டுவாங்க இந்த சீரிஸ்ல. பட் ரியாலிட்டில அந்த மாதிரிலாம் எனக்கு இருந்ததே இல்ல. நம்ம நேரா போய் டாக்டரே சர்ஜன் எங்க டாக்டரே நம்ம பார்க்க முடியாது. நார்மல் சர்ஜன் இல்லாம நார்மல் டாக்டர் இருப்பாங்கல்ல, அவங்களே நம்மள அவ்வளோ ஈஸியாலாம் பார்த்துற மாட்டாங்க. நர்ஸ் தான் பார்த்துட்டே இருப்பாங்க. இது வந்து சர்ஜன்ஸ் பத்தின கதை அப்படின்றனால அந்த நர்ஸ் பார்ட்டையே அவங்க ரிமூவ் பண்ணிட்டு, இதையே கொஞ்சம் பெருசா காட்டியிருப்பாங்க. ஏதோ ஒரு இவ்ளோ சீசன் நான் பார்த்துருக்கேன். எங்கேயோ ஒரு 1, 2 இடத்துல ஓவராலா ஒரு 6, 7 இடத்துல தான் நர்ஸ் பத்தி மென்ஷன் பண்ணவே செஞ்சிருப்பாங்க. ஒரு நர்ஸ்க்கு வந்து உடம்பு சரியில்லாம போறப்போ, அது பத்தி அப்போ நர்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுவாங்க. அது ஒரு எபிசோட்ல சொல்லுவாங்க. அப்புறம் அ நீங்க சர்ஜனா இருந்தாலுமே நர்சஸ் எல்லாம் வந்து நீங்க பகச்சுக்கிட்டீங்கன்னா, அ உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் அப்படின்ற மாரிலாம் சில இடத்துலலாம் சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஏன்னா இது சர்ஜன்ஸ் பத்தின கதை தானே. ஸோ அவங்க நர்சஸ் பத்தி ரொம்ப கம்மியா தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாரி தான் போகும். அண்ட் இது மாரி சொன்னா நான் நெறைய சொல்லிட்டே இருப்பேன். அண்ட் எனக்கு மெயினா பிடிச்சது வந்து மெரிடத் கிரே அண்ட் டெரிக்கோட லவ் ஸ்டோரி தான். அது வந்து ஒரு பயங்கரமான லவ் ஸ்டோரியா இருக்கும். லைக் அவங்களோட லவ் ஆஃப் மை லைஃப்ன்ற அளவுக்கு அவங்க அவங்க அப்படிதான் காட்டுவாங்க. நமக்கே அப்படி தோணும். அவங்களோட அ மொத்த காதலுமே அவங்க கிடைச்சிட்டாங்க. அவங்க லைஃபே வந்து ஃபுல்ஃபில் ஆயிருச்சு அந்த லவ்வால. அந்த லெவலுக்கு நமக்கே தோணும். ஆ ஆனா வந்து இது வந்து ஒரு பல வருஷமா போயிட்டுருக்க சீரிஸ் இல்லையா? ஸோ ஒருத்தரும் அதாவது அந்த மெயின் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து வேற வேற இதில கமிட் ஆயிருவாங்க போல இருக்கு. வேற சீரிஸ் வேற பொழப்ப பார்க்கணும்ல, இதிலேயே எப்படி நடிக்கிறதுன்னு சொல்லிட்டு விலகிட்டாங்க அப்படின்னா, அவங்க இறந்துட்டாங்களோ, இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஆயிருச்சோ, அந்த மாதிரி ஏதாவது காட்டி அவங்கள அப்படியே அப்படியே போயிருவாங்க. ஸோ அந்த மாரி காட்டுவாங்க. அண்ட் டெரிக்கும் இதே மாரி ஒரு 10வது சீசன்ல இறந்துருவாரு. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு என்ன இது டெரிக் இறந்துருவாருன்னா அப்புறம் என்ன இந்த சீரிஸே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன். ஸோ ஆனால் அப்புறம் பார்த்தேன். ஓகே அந்த எபிசோடெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி அப்படின்றத பார்த்துட்டு இருந்தேன். அண்டு ரீப்ளேஸ்லாம் பண்ண மாட்டாங்க. இவருக்கு பதில் இவர்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ அவர் இறந்துருவாரு. அதுக்கப்புறம் அவங்க லைஃப் வந்து எந்த மாதிரி போகுதுன்னு அதையுமே ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. லைக் மெரிடத் கிரேயோட லைஃப் வந்து டெரிக் இல்லாத வாழ்க்கைய அவங்க எந்த மாதிரி வாழ்றாங்க? அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப் வரப்போ அவங்க அத எப்படி ஃபேஸ் பண்றாங்க? அதெல்லாம் ரொம்ப சூப்பரா காட்டியிருப்பாங்க. லைக் 10வது சீசன்ல அவரு இறந்திருப்பாருன்னு நெனைக்கிறேன். அண்ட் அவங்களுக்கு அடுத்து இன்னொருத்தவர் கூட இன்னொரு மறுபடியும் அவங்க லைஃப்ல லவ்னு வரப்போ ஒரு 14த் சீசன் கிட்ட அப்பதான் காட்டவே செய்வாங்க. அத வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. லைக் நமக்கே அது பார்க்கையில வந்து ஓகே. இந்த அளவுக்கு லவ் பண்ணவங்க அத கடந்து வரையில இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு ரொம்ப கன்வின்சிங்கா அதாவது ஆடியன்ஸ்க்கு ரொம்ப கன்வின்சிங்கா அத எடுத்திருப்பாங்க. எனக்கு அதுதான் இந்த சீரிஸ்ல ரொம்ப ப்ளஸ்ஸா தோணும். நெறைய விஷயம் வந்து ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கும். ஓகே. எனக்கெல்லாம் வந்து எப்படின்னா, மெரிடத் கிரேன்ற ஒரு பெர்சன் அவங்க வாழ்க்கையில இது நடக்குது. நான் அத பார்த்துட்டுருக்கேன். அந்த மாரி தான் இருக்கும். அந்த அந்த ரியலா அந்த ஆக்டர் வந்து வேற தான் இல்லையா? அவங்க பேரு எலன் பாம்பேயோன்னு நெனைக்கிறேன். அவங்க அவங்க வேற தான். ஸோ அந்த மாதிரி எனக்கு தோணவே தோணாது. இது கிரே அவ்வளோதான். அப்படி தான் இருக்கும். லைக் ஏன்னா இவ்வளோ வருஷமா ஓடுது இல்லையா? ஸோ ஐ மீன் நான் இவ்வளோ எபிசோட்ஸ் பார்த்துருக்கேன் இல்லையா? ஸோ அதனாலயே என்னவோ அந்த மாரி ரொம்ப கனெக்டடா அந்த மாரி இருக்கும். அண்ட் நீங்க இந்த சீரிஸ் ஒரு வேள பார்க்கல அப்படின்னா, நீங்க ஹாட்ஸ்டார் விஐபில இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆனா கொஞ்சம் நம்ம நேரத்த ரொம்பவே இது எடுத்துக்கிறோம். லைக் ஒவ்வொரு எபிசோடும் 40 நிமிஷம் இருக்கும். ஒரு சீசனுக்கு 25 எபிசோடு எடுத்து வச்சிருப்பான். அந்த மாதிரி ரொம்ப போயிட்டே இருக்கும். ஸோ நீங்க கொஞ்சம் உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா, இத ஜஸ்ட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை நீங்க ஏற்கனவே பார்த்துருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த சீரிஸ் பத்தின கமெண்ட்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.